சொல்லுங்க. பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்டுட்டா மிரண்டா என்ன கூட பிடிக்காத அதை நம்பித்தாங்க 1000 யார் இது மெண்டலா இது? அக்கா மாசம் ஆபரேஷன் அவளுக்கு ஆடி முடிஞ்சா இதெல்லாம் கொட்டத்துக்கு என்ன ஸ்கிரீம் இருக்கு தர பையன் அப்பா தேடுவார் அப்பா தேடுவார் எனக்கு வேற வெறி அம்மா அந்த மழையில அவரை வளைச்சு போட்டு அந்த வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. எண்ணெய் எல்லாரும் சின்ன பருப்பில ஒண்ணுமே அவங்க அப்பா ஆளி வாய்க்கு தெரியல சூட்டை கீச்சிட மாட்டேன் அடுத்த கை கொடுத்து ஞாபகம் தண்ணி தாங்க வேண்டாம். என்ன யாருன்னு தெரியல அம்மால பையன் பில்லு கட்டிட்டு தான் வருவாங்க. அம்மால எழுதி நவுட்டு எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போது உங்கள் மீது நான் ஆசைப்பட்டேன். ஆமா, உங்கள் பெயர் என்ன? என் பெயர் முரளி. இனிமேல் உங்கள் பெயர் மனோ ரஞ்சிதம் கிடையாது. மனோ அப்படியா? வாழ்ந்தால் இன்னொரு இந்த மண்ணோடு மாண்டிருந்தது.
நம் பஞ்சலிக்கு போகிறோம். ஓடிவா நாடுகளை சுற்றி பார்க்க சென்ற மகன் இதுவரை காணவில்லை. 1050 வாங்கி போனான் கரண்ட் பில் கட்ட. அவனும் வரவில்லை. என்ன ஆனது ஒன்றுமே புரியவில்லையே. ஓ சீனிவாசா சீனிவாசா ஓ சீனிவாசா 1050 அம்போடு போச்சு. கரண்ட் பில்ல கட்ட எவ்வளோ வீட்டுக்கு போனேன். என்ன பாராத்தா இந்த மழை வந்து மகன் எங்க? என்ன மகன் என்னுடைய மகன் முரளி எங்க? நான் போட்டு போன பேண்ட் சட்டை எங்க? ஆமா நான் என்ன அலுவலமா இருக்கிறேன். என்ன கேள்றா பாடுன்னா பையனை கேட்டுக்கிறீங்கன்னா நான் எனக்கு முக்கியம் என் மகன் தான். அப்ப நான் முக்கியம் கிடையாதா? இருந்தாலும் முக்கியம். இல்ல இல்ல அப்போ உன் பையன் வந்து இது என்ன அளவு? வடங்க. பையன் வந்து பாடு ஆடி வாயா அடிக்கலாம் வா அடிக்கலாம் வா அடிக்கலாம் வா சிரிக்க என்னடா இது அலங்கோலம்? 1050 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு வரேங்க. கரண்ட் பில் கட்டுறதுக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்? வேண்டுதல் எனக்கு வேண்டுதல்னா திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டிக்கிறேன். திருப்பதியில இருக்கிற முருகரா? இல்லையா? திருத்தணியில இருக்காரு. திருப்பதியில முருகர் கோயிலே இல்ல. வெங்கடேச பெருமாள் இருக்காரு. எங்கடா? வெங்கடேச பெருமாள் இருக்காரு திருப்பதியில. வெங்கடேச பெருமாளாக்குறாரு அவளாக்குறாரு. 1050 ரூபாய் பணம் வாங்கிக்கணும். கரண்ட் பில்லு கட்ட போனா உண்மைதான். பணத்தை நான் கட்டினேன். நீ பணத்தை கட்டிட்ட. உன் பையன் பில்லு வாங்குறதுக்கு உட்காந்துக்கிறான். பணத்தை நீ கட்டுறது என் புள்ள பில்லு வாங்குறதா? நான் எவ்வளவு சொன்னேன். அப்பா தேடுவாரு வாடா வாடான்னு. அவன் அங்கேயே தலை விட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிறான். என்ன பாட்டு? ஆடி மாசம் காத்தாடி என்ன சொல்ற? உன் பொண்ணு மதுவை போட்டு நான் ஐயா அம்மா இருக்க மகன். ஐயா என்ன? இருப்பது 4 திசை. 3 திசை எங்க முன்னால போகலாம். வட திசை போக கூடாது என்று உரைத்தார். இருக்கிற உனது மகன் இந்நாட்டு இளவரசர் வட திசை சென்று விட்டார். ஐயா வட திசைக்கு போய் நீ சொல்லக்கூடாது. நான் தான் முதல்ல போய் பிள்ளை கட்டினாலே. ஐயா அது ஆபத்தான திசையாது. செவடியா ஊட கேஜில இருக்கிறாங்க. அங்கேயே மாட்டிக்கினா எயிட்ஸ் வந்துடும். கூடாது. போ போ கணிகர் வீதி காசிகள் வாழக்கூடிய இடம். ஆமாங்க. போர்டு படிச்சுங்களா? வந்தவாசி நோலதேவி நாடகம். வந்தவாசி கணிகேவி நாடகம் பண்றோம். உண்மையால ராமனவாடிக்கிறான் அமரபுரி நாடு. அமரபுரி நாடு. அப்புறம் சிம்பன். ஐயா இதான் தேவடியா வீட்டுக்கு போற வழி. இங்க வந்து தாங்க 1050 ரூபாய்.
லாரியில ஒட்டு மொத்தம் தருவேன் இதுக்கான அனுப்புன அனுப்புன கூப்பிடுறா பைய இனிமேல் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எவனும் படம் பார்த்துக்கிறானம்மா கடவுளே. கூப்பிடுற போய் ஐயா அம்மா தாயே உன் தரிசனத்தை காட்டுமா. என்னங்க மனோ இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையை கிடைக்காது போல. ஆனா உன அம்மா தாய் யாரு அவன் இறந்த பசங்களா? இந்த துணி போட்டாராதடா சொன்னேன் நான். பார்த்துதானே பிச்சைக்காரன். இதுக்கான அங்க வரணும் இதுக்கான அவங்க வரணும். நானா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நீங்க பாருடா. நானும் என் மாமா உள்ள லிங்கு பூஜை செய்யறா. லிங்கு பூஜை பயந்தாங்க தப்பு தப்பா நினைக்கிறேன். ஐயோ பையன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறான். என்னுடைய மகனும் சிவபக்தியில சிறந்தவன். ஆமாங்க. அதனால நேரம் மூலஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கேன். கூட்டமே இல்லையா? இதெல்லாம் ஐயா தனி தரிசனம், சிறப்பு தரிசனம். அப்படியா? உன் பையன் மட்டும்தான் மணி ஆட்டினாராங்க. கொஞ்சம் நம்ம போனோம்னா பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிடுவோம். எங்கடா கூப்பிடு பாடுறா பையன் எல்லாரும் பஞ்சாமிரதம் வந்துட்டு வெளியோ வாங்கி சாப்பிட்டு கூப்பிடுற மகனா பால் பாயாசம் கட்டியா போடா வாழ கூப்பிடுறா கேவியா எப்படியா கதவு தட்டுற மாதிரி எட்டி ஓதிரா தட்டி பாக்குற கதவு எட்டி ஓதி கதவு தட்டலாம். பாரு எட்டி ஓதிரா கதவை. ஐயா இந்த கூட்டுக்கு சாவி எவன் வச்சுக்கிறான்னு கேட்க வேலைக்கு அவளுக்கு தான் சாவி வேஸ்ட். மொட்டையே வச்சுக்கிற சாவி பில்லு கொடுங்க மேடம். பில்லு வாங்க போலாம். பையா பொறுப்பாங்க பையா பையா அறந்து போன பையா எதுக்கு வந்தேன்? உனக்கு வெக்கம் எதுவுமே கிடையாது. எப்படியா நான் மட்டும் வரல. என்ன பாடி கட்டோடு வந்துக்கிறேன். வாடா வா வாடா வாடா அந்த சண்டை தான் போன ரெண்டு பேரும். வாடா வாடா எப்படியா தபார் இன்னத்து கணக்கு சொல்லி பார்ப்போம். மகனை கூப்பிடுறா. எதுக்கு வந்தோம்? எதுக்குடா வந்தோம்? கூப்பிடுறான். யார் வந்துருக்கா? கூப்பிடுறா. அந்த இடத்துல போகவா? அந்த இடத்துல போவா? அது தப்பு இல்லைங்க. நான் படத்தை கட்டினல்ல போய் படம் பார்த்துட்டு பார்ப்போம். யார வந்து நீ வச்சுக்கிறிய நாட்டு இளவரசர் அவங்க அப்பா என் நாட்டு ஏ மாமா வந்திருக்காரு. மாமா மாமா வாங்க. பின்னாடியா போற பின்னாடியா போறான். பொட்ட
பார்த்து தேவையான நம்மள தேவையான கேக்குறான் பின்னாடியா போறான் முன்னாடி வர மாட்டான் கும்பிடுவா சாடி அந்த பழக்கம் அப்படியே வந்துச்சு ஏன்டா பாடி பின்னாடி போவேன் கூப்பிடுறேன் மகனே. மாமா வராது ஐயா நானா மாமா? பின்னா நீ இல்லப்பா நான் தான் டாபர் மாமா மாமா என்னடா ஆம்பளை எச்சக்கதும் சத்தியாங்க முடி வரைக்கும் கூடமா பிளாட்ஃபார்ம் நாங்க டே பால்சே நான் கூத்துக்கு வர மாட்டேன்டா நான் இடத்துக்கு வரவே மாட்டேன் நாளைக்கு வேற ஏதாவது சாட் அடிக்க வர மாட்டேன் ஏய் வேற எடுத்து சொல்லு வேற எடுத்து சொல்ற வலிக்கு வேற எடுத்து சொல்றா எவ்வளவு அப்படியே ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாரு சொல்லு ஹாஸ்டல் போன இப்போ உள்ள துணி கஞ்சி எடுத்து மூணு பேர் ஏன் வடிக்கிறது மாயில 3 நாளா மூச்சு வச்சுக்காரு அது எடுக்கட்டும் காய வைக்கட்டும் வைக்கட்டும் கேட்கட்டும் காய ஏய் என் வீட்டுக்கு வரப்ப தெரியலையா வந்தோம் ஜட்டி போனதை காட்டி போச்சு எப்படா இதெல்லாம் உனக்கு பண்ண முடியுது ஆம்பளை தொண்டை போடுகிற ஒரு கொண்டை போட விட்டு ஆட்டம் ஏய் உங்களுக்கு என்ன பேச மாமா எடுத்துக்கிறேன் மாமா வரதுக்கு வந்துட்டீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா தேன் சாப்பிடுறீங்களா ஆர்லிக்ஸ் இல்லன்னா மருந்தா என்ன சாப்பிடுறீங்க மாமா என்ன பார்த்து பால் சாப்பிட சொல்றாடா. 6 மாசம் போன போய் நான் பாலை மருந்து எப்படா ஆச்சு டேய்? நான் எப்ப பாலை மருந்தேன்? சின்ன வயசுல உங்க அம்மாட கொடுத்த பாடு இப்ப உங்க பொண்டாட்டி கருப்பு கத்தாட குடிச்சிருக்காம பொண்ணு மதுவான நான் குடிக்க போறேன் முடிச்சுக்கிட்டா பையன் உனக்கு மாமா ஆமா எதிர்க்க வந்திருக்கீங்க மகனை பார்க்க வந்திருக்கிறேன். ஏய் இங்க வா எப்படியா மேடம் நீங்க நான் பேசக்கூடாது ஏன் எனக்கு உடம்பு தயாராக என்ன பண்ணலாம் நாங்க எதுக்கு வந்ததுன்னு தெரியுமா லீவ் கொடுத்தா வீட்டுல நிக்க தனியா வந்தேன் வந்த போயிட்டு எடுத்து போய் வந்ததுக்கு ஏன்டா வந்த லீவ் கொடுக்குறது நீங்க வர தேவையா ஆடு நிக்க மாட்டா பையன் ஆடு நிறுத்து மண்ணா ஆட்டு திங்க போப்பல நீ ஆட்டு ஆடு வந்தான்னா வரலன்னா யா இஷ்டம் நீ ஆட்டுவே யா இஷ்டம்டா ஆட்டுவே யா இஷ்டம் நான் என்ன பண்ண உனக்கு கேட்டா பணத்தை கொடுத்துரு நீ தேவையா 1050 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ என்னடா வா நாட்டு இளவரசர் அவர் அண்ணா அவங்க அப்பா பேச வந்துக்கிறார் நீ ஏன் வந்துக்கிறேன் நான் ஒரு பில்லு வாங்க போக வந்துக்கிறேன் ஐயோ மயக்கமென்னை அனுப்ப முடியாது உன்னை நம்பி நான் அனுப்பமாட்டேன்டா தேவையா மேடம் பணத்தை கொடுத்துக்கிறேன் இங்க பாரு ஏய் அவனை இப்போ அனுப்பிச்சாதான் உனக்கு அவனுக்கு எதுனா டச் பண்ணி விடுவேன் நான் அதெல்லாம் உன்னை நம்பி அனுப்ப மாட்டேன் நீ எதனா பண்றது உன்னை பத்தி நம்பிக்கை எதுவும் கிடைக்காது 2ஆம் கட்ட மாதிரி எதனா பண்றேன் நான் என்ன பண்றது முதலுக்கே மோசம் இப்பொழுது நீ பண்றச்சியா நான் பண்ண போறேன் ஆமா அவன் நம்பவே முடியாது நான் அனுப்ப மாட்டேன் நீ போயிட்டு வா. எனக்கு முரளி மகனே முரளி. ஏய் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போடா முரளி. கூப்பிடு பாப்போம் ஏய் முரளி. கூப்பிடுறா ஆம்பளை தொண்டை கூப்பிடு கூடு பாப்பா என்ன மீறி போக முடியுமா உள்ள கூப்பிட்டு வாடா 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 ஆம்பளை வாடா உள்ள போனா மணி எடுக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ நான் போறக்கும் போதே பொம்பளை பண்றேன் ஏன்டா பேசாதே பாத்துறேன் நான். ஏய் சீ போ பாளே மகனே முரளி. ஏய் தகுபாடா டேய். தகுபாடா டேய். ஆம்பளை யாரு பொம்பளை யாரு தெரியாத பேர் ஆயிரம் டேய். முரளி பேசுறே. ஏய். எல்லாத்தையும் பேர் ஆயிரம் அம்மா ஏய் மகனே முரளி. அந்த தேவையா எப்படி தாங்குறாரு ஏய் மகனே முரளி டேய். நீ என்ன வரல பட டேய். உங்க அப்பா வந்துக்கறாரு அவர் எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலான்னு வந்து ஏய். பாத்து வா. அவளை உன்ன பாத்து சிட்டு. மகனே முரளி. நீ என்ன வரல பட டேய். நீ தகுபாடா இது. அப்ப நீங்க இங்கே வந்தீங்க என்னடா டேய் குடிச்சிருக்க முடியுதா? 3வது கரண்ட் பில் கட்ட வந்துக்கிறார் கண்டுபிடி டேய். குடிச்சி டேய். எப்படா இந்த பந்து காலானா? ஏய் எப்போ இந்த பந்து காலானா? விடுங்க இது ஏய் விடுங்க சொல்றா. அந்த கசகல ஏய் எதியா. கூட கூப்பிடுறவன. கூப்பிடுறவன. டேய் வாடா போலாம். நல்ல பையன் யானை குத்துட்டு தேவையா வீட்டுல கும்பல ஏய் யாரை பார்த்து சொல்றது ஏய். திருமகள் என் மனைவி ஏய் தெய்வம்மா தெய்வம் தெய்வம்
தேவடியா தலைகாணி மந்திரம் ஏத்திட்டு இருக்கறா. ஏய், இது என்ன தகாதுடா டேய். இது தாசி விடுறா. ஐயோ, தேவடியாடா. ஐயா, குத்து விளக்கப்பா என் மனைவி குடும்பத்தில் குத்து விளக்கப்பா. இவளா எத்தனை பேர் பின்னாடி இட்டு போய் குத்திலாம் எனக்கு தெரியுமா? மழையில கண்ணார பாத்துட்டு வந்தீங்க. இவ்வளவு சொன்ன ஒண்ணு மாற அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏய், மகனே, புரளி. கனகன் மறு பிறவியப்பா என் மனைவி. இவ்வளவு ஓடாதாங்களாம் போச்சு. ஒரு குடும்பத்தை பழு கேட்டு அப்படியே அமைச்சிருவீங்க. கண்ணுக்கு மறுபிறவி கண்ணையாவது அந்த மதுரையை எரிச்சா. நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எப்படியா இந்த எய்பாகத்தை எரிச்சிட்டு போடுவா. ஏய், அண்ணன் இறந்து விட்டார்கள், நாட்டை விட்டு வந்து விட்டேன் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுங்களா? யாருப்பா இந்த ஆண்டி? அவதான் உன் சித்தி. புள்ள பச்சுக்கிறான் பாரு, புள்ள. அடிங்கம்மா. ஆண்டி அழகா இருக்கிறாங்களே. அப்ப நான் ஆண்டி. நான் ரஞ்சிதா மேடம். ஒப்பா நித்யானந்தா சாமியாரு. பார்த்து ஆசைய காத்து. ஏய், ஆண்டி மேல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. டேய், இது தகுபாடு. டேய், வாடா வீட்டுக்கு போலாம். வாடா வீட்டு ஆட்டுக்கு போலாம். வாடா டேய். வாடா. ஏய், வாடா. வர போறேலேப்பா. ஆமாடா. ஏய், பெத்தெடுத்த தலை கூப்பிடுற. வர முடியல முடியல. வர முடியாது. வர முடியாது. ஏய், ஏய், வாடா. ஒப்பால பெத்த புள்ள போட்ட. வெக்கண்டா. செத்துக்கா பாடு நீ இருக்க. அந்த ஊர்ல எல்லாம் நீ சிரிக்கிற, நீயா சிரிக்கிற? இந்த நாடே சிரிக்கிற என்ன பார்த்து. சிரிக்காதே, சிரிக்காத. ஒப்பால போட்டா. டேய், தெரியவே கூடாது. பண்ணுங்க. கேக்குறா? என்ன சிரிக்கிறா? வெச்செடுத்த புள்ள அடிக்கிறான். ஆடு கட்டி அடி தாத்தா மறந்துடுமா? படாங்க. அந்த செருப்பை விட்டு வைங்க சூவை. ஏய் வா. படாங்க. வெச்செடுத்த பிள்ளை தாசி விட வெதிரி இருக்கிறான். கூப்பிட்டா வர மாட்டான். கேட்டதுக்கு அடிக்கிறான். ஏய், அவனை இப்படி விடவே கூடாது. நல்லது யோசனை சொல்லு. இந்த பையன் எவ்வளவு கூப்பிட்டானா? ஏய், இது போய் ஆபரேஷன் பண்ணி தந்தான்னா. நடா தெரியுறா? ஐயா, இல்ல. உன் மகன் நல்ல வந்தாங்க. மது போதையிலும் அந்த மாதவின் போதையிலும் பெற்றெடுத்த தாய் தந்தையே மறந்துட்டாங்க. அப்பான்னு தெரியாத கூட படாம அடிச்சுட்டாங்க. வெளியே சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்குதுடா. ஓ, வரமா வர வாங்கி போச்சு. என்னடா செய்யுது? உன் பையன் திருந்த வேண்டும் என்றால் இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணத்துக்கு மகனுக்கு ஏற்ற பெண்ணை நீதான் பார்க்கணும்.